ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். ஈரமான ரோஜாவே எபிசோட் 20. விடிந்ததும் பிரணிதாவுக்கு முன்பாகவே எழுந்த பிரஜன் அவளுக்காக காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு போனான். நேற்றே உடம்பு அசதியா இருக்குன்னு சொன்னாலே என்ற நினைவுடன் வேகமாக காஃபியை எடுத்துக்கொண்டு போனான். இந்த வீட்டிற்கு வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டது. கையில் இருக்கும் மளிகை ஜாமான் இன்னும் 1 மாதத்திற்கு வரும். ஆனால் காய்கறிகள் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அவன் மட்டுமாக இருந்தால் நிச்சயம் காய்கறிகள் இல்லாமல் கூட அவனால் சமாளிக்க முடியும். பிரணிதாவுடன் இருக்கும் பொழுது அப்படி இருக்க முடியாதே. அவளுக்கு சத்தான உணவுகளாக கொடுத்தால்தான் உடம்பு சீக்கிரம் தேரும். அவளை தனியே விட்டு செல்வதும் முடியாது. அதே நேரத்தில் அவளை உடன் அழைத்து செல்வதும் ஆபத்தாய் முடியக்கூடும். வேறு வழி இல்லை. வேறு ஆட்களை விட்டு காய்கறிகள் பழங்கள் வாங்கி வந்து கொடுக்க சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே இல்லாமல் வெளியிடத்தில் வைத்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டவன் பிரணிதாவின் உடல்நிலையை எண்ணி கவலை கொண்டான். நேற்று இரவு முழுக்க புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். நள்ளிரவுக்கு மேல் அவள் படும் அவஸ்தையை தாங்க முடியாமல் எழுப்பி என்னவென்று கேட்க கால்கள் வலிப்பதாக கூறவே எழுந்து அமர்ந்து அவள் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினான். கணவனின் இந்த செய்கையில் பதறிப்போய் பிரணிதா தடுத்தாலும் இதமாக மறுத்துவிட்டான் பிரஜன். தனியா இருக்கும் அம்மு. இங்கே உன்னை பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. இங்கே யார் இருக்கான்னு இவ்வளவு பயம்? என்னோட பொண்டாட்டிக்கு நான் கால் பிடிச்சு விடுறேன். யார் கேள்வி கேட்பாங்க? பேசாம படுத்து தூங்கு என்று அவளை அமைதிப்படுத்த அவளையும் அறியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவளை உறங்க வைத்தது நினைவுக்கு வர இப்பொழுது அவளுக்கு எப்படி இருக்கிறதோ என்ற யோசனையுடனே அவளை தேடி போனான். அம்மோ, எழுந்திரிடா. காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிக்கோ. நைட்டு கூட சரியா சாப்பிடல என்று பேச்சு கொடுத்தபடி அவளை எழுப்பினான். சோர்வாக கண்விழித்தவள் அவனை பார்த்து சோகையாக புன்னகைத்தாள். கஷ்டப்பட்டு எழுந்தவளை கைகளில் தாங்கிக் கொண்டவன் தோளில் சாய்ந்து கொண்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காஃபியை புகட்டத் தொடங்கினான். படுத்துக்கோ அம்மு என்றான். இல்லை, கொஞ்சம் அசதியா இருக்கு. நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று அவள் மெல்ல அடியெடுத்து வைத்தவள் அங்கிருந்து நகர முயன்றாள். உடலில் ஏற்பட்டிருந்த மாற்றம் அவளை அதிர்ச்சியடைய செய்ய வேகமாக திரும்பி படுக்கையை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அவளது அதிர்ந்த தோற்றத்தை கண்டவன் அவளின் பார்வையை தொடர்ந்து தானும் பார்வையை செலுத்தியவனின் முகத்தில் முதலில் மகிழ்ச்சியும் சூழலை சமாளித்தாக வேண்டுமே என்ற கவலையும் தோன்றியது. அவர்களின் படுக்கையில் ஆங்காங்கே திட்டு திட்டாக இரத்த கரைகள். பிரணிதாவின் கண்கள் பயத்துடன் பிரஜனை பார்த்தது. ஏன் குழந்தை, என்னாச்சு? ஏன்? எனக்கு என்னோட குழந்தை வேணும் என்று அலறியவள் வயிற்றில் கைகளை அழுத்தமாக பதித்தபடியே அப்படியே மயங்கி சரிந்தாள். அவளை கைகளில் ஏந்தி கொண்டான் பிரஜன். இப்படி நடக்கும் என்பது ஏற்கனவே அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. அவன் முகத்தில் அசாத்திய அமைதி வந்திருந்தது. கொஞ்சமும் பதட்டமில்லாமல் அவளை மீண்டும் படுக்கையில் கிடத்தியவன் அறையை விட்டு வெளியேறி டாக்டருக்கு ஃபோன் செய்தான். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே அவளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இல்லை டாக்டர், கண்ணு முழிச்சா அவள் கேள்வி கேட்பா. வயிற்றுல குழந்தை இல்லைங்கிற உண்மையை அவளால் தாங்கிக்க முடியாது. எக்காரணம் கொண்டும் நான் சொல்லவும் மாட்டேன். அவள் எழுந்தாதானே அவளுக்கு தெரியும். இந்த நாட்கள் முடியும் வரை அவளுக்கு நினைவே வரவிட மாட்டேன். கண்டிப்பாக இல்லை டாக்டர், நான் அவளுக்கு நல்லது தான் நினைக்கிறேன். கண் முழிச்ச பிறகு தொடர்ந்து 3 நாள் இதே மாதிரி இருந்தால் அவளுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அவள் என்ன நினைப்பா தெரியுமா? குழந்தைக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னு தான் நினைப்பா. அவள் கர்ப்பமாக இருக்கிறதே பொய் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நான் சொல்லுவேன்? அவளால் தாங்கிக்க முடியாது டாக்டர். வரிசையா அவளும் எத்தனை முறை இப்படி ஏமாறுவா? நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட வாயை திறக்க மாட்டேன். உண்மைதான் டாக்டர். அவள் எழுந்தா கண்டிப்பாக அவளுக்கு உண்மை தெரியும் தான். ஆனால் அவள் கண்ணு முழிக்க நான் விட மாட்டேன். 3 நாள் அவளை மயக்கத்திலேயே தான் வச்சிருக்க போகிறேன். ஏற்கனவே பலமுறை அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்தவன் தானே நான். கடைசி முறையாக இப்பவும் கொடுத்துடுறேன் என்றான் கசப்புடன். நர்ஸ் எல்லாம் தேவையில்லை. என்னுடைய மனைவியை நான் பார்த்துக்குவேன். அவள் என்னோட உயிர். அவளுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். ஒரு 3 நாள் அவளை பார்த்துக்க மாட்டேனா என்ன? நல்ல கேள்விதான் டாக்டர். ஆனால் இங்கே தான் கேலண்டர் எதுவும் இல்லையே. 3 நாள் முடிஞ்சாலும் அது அவளுக்கு தெரியவும் போவதில்லை. அப்புறம் என்ன? நான் பார்த்துக்கொள்வேன் டாக்டர். என்னோட பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்வேன் என்று சொன்னவன் ஃபோனை அணைத்துவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்தான். உறங்கிக் கொண்டிருந்தவளின் கரங்களை பற்றியவன் மயக்க மருந்தை ஊசியில் ஏற்றி அவள் உடலுக்குள் செலுத்தினான். அவளை பக்கத்து அறையில் படுக்க வைத்து அவளை சுத்தப்படுத்தி இரத்தக்கரை படிந்த படுக்கையை சுத்தமாக துவைத்து வைத்தான். வரிசையாக 3 நாள் மயக்கத்திலேயே இருந்தாள். உணவு சாப்பிட முடியாது என்று எண்ணியவன் உணவிற்கு பதிலாக குளுக்கோஸை அவள் உடலில் செலுத்தினான். அவளுக்காக எந்த அளவு கஷ்டப்படவும் அவன் தயாராக இருந்தான்.
அவளது நிம்மதி ஒன்று மட்டுமே தன்னுடைய குறிக்கோள் என்பதாக இருந்தது அவன் செய்கை. ஆண்கள் செய்ய தயங்கும் வேலையை கூட மனைவி மீது வைத்திருந்த அன்பினால் முகம் சுளிக்காமல் அவனே செய்தான். முழுதாக 4 நாட்கள் கழிந்தது. அவளது உடல்நிலை சாதாரணமாக மாறிய பிறகு மயக்க ஊசி போடுவதை நிறுத்திவிட்டான். மயக்க மருந்து ஊசி போன்றவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு அவள் முழிப்பதற்குள் வெளியே சென்று காய்கறிகளை வாங்கி வர சென்றவன் திரும்பி வந்த பொழுது பிரணீதா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அம்மோ, முழிச்சிட்டியா? மதிய சமையலுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வர போயிருந்தேன்டா என்று கையில் இருந்த பைகளை கீழே வைத்தவன் அவளது கன்னம் தாங்கி அவள் முகத்தை அளவிட்டான். அவள் முகத்தில் உணர்வுகளே இல்லாமல் சலனமற்று இருப்பதைக் கண்டு ஒரு நிமிடம் பயந்தான். அடுத்த நொடியே கலகலப்பாக பேசத் தொடங்கினான். நேத்து ஏன் அம்மா அப்படி மயங்கி விழுந்த? விளையாட்டு போல அவன் கேட்க அவள் முகத்தில் பதட்டம் வந்து ஒட்டிக்கொண்டது. பயத்துடன் அவளது கைகள் அவளது வயிற்றை கெட்டியாக பிடித்து கொள்ள முகம் மாறாமல் காப்பதற்கு வெகுவாய் திணறினான் பிரஜன். என்னடா, பசிக்குதா? நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வெகுவாக கஷ்டப்பட்டான் பிரஜன். அன்னைக்கு படுக்கையில் ரத்தம். பாப்பாவுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள். பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லடா, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. உனக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்லை என செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். வேற ஒன்றும் இல்லடா, பயப்படாதே என்று அவளை சமாதானப்படுத்தினான். டாக்டர் எப்போ வந்தார்? எத்தனை நாள் இப்படி இருக்கேன் என்று கேட்டாள். நேத்து நீ மயங்கி விழுந்ததும் டாக்டரை வரவழைச்சேன். டாக்டர் உன்னை நல்லா ஓய்வெடுக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்றான். கண்டிப்பா பாப்பா நல்லா இருக்குதானே என்று மறுபடியும் கேட்டாள். பாப்பா விஷயத்தில் நான் பொய் சொல்லுவேனா? சரி, என்ன சாப்பிட்ற? தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துடு. அதுக்குள்ளே டிஃபனும் காஃபியும் ரெடியாக இருக்கும் என்றவன் அவளது முகத்தை பார்க்காமல் ஏதேதோ பேசியபடி அவளது மனதை திசை திருப்ப அவன் முகத்தையே ஒரு சில நொடிகள் கூர்ந்து பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட பிரஜனுக்கு உள்ளுக்குள் வலித்தது. நான் சொல்வதை மறுகேள்வி கேட்காமல் அப்படியே நம்புகிறாள் என்றால் என் மீது எத்தனை நம்பிக்கை இருக்க வேண்டும்? இறைவா, இந்த சோதனையிலிருந்து அவளை காப்பாற்றிவிடு என்று மனமாற வேண்டிக் கொண்டான் பிரஜன். சில மணி நேரத்திலேயே பிரணீதா சரியாகிவிட முன்பு போலவே வீட்டில் பழைய நிலை திரும்பியது. அவ்வப்பொழுது பிரணீதாவின் பார்வை பிரஜனின் மீது கூர்மையாக படிந்தாலும் அடுத்த நொடியே சாதாரணமாக மாறிவிடும். மீண்டும் அருவியில் குளியல், மீன்பிடித்தல், ஆட்டம், பாட்டம் என பொழுதுகள் முன்பு போலவே காதலுடன் அமைதியாக கழிந்தது. ஒவ்வொரு விடியலையும் பிரஜனின் காதலுடனே எதிர்கொண்டாள் பிரணீதா. ஒவ்வொரு நாள் இரவும் அவனது மோகத்துடன் முற்று பெற்றது. அவளுக்கு எல்லாமாய் அவனாகி போனான். மெல்ல மெல்ல தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வந்தாள் பிரணீதா. பிரஜன் சில நேரங்களில் கண்களில் சோகத்துடன் இருந்தால் தயக்கமே இல்லாமல் அவனை மடியில் தாங்கி அவனுக்கு பிரியமான பாடலை பாடத் தொடங்குவாள் பிரணீதா. அந்த பாடலை கேட்டதும் பிரஜனும் சற்று நேரத்தில் தெளிவாகி விடுவான். பிரணீதாவிடம் பிரஜனின் அன்பு குறித்து உண்டாகியிருந்த தெளிவின் காரணமாக அவன் எது செய்தாலும் கேள்வி கேட்காமல் அப்படியே ஏற்க பழகி கொண்டாள். இது அத்தனைக்கும் இடையிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளை மாமா என்று அழைக்க சொல்லி எத்தனையோ முறை கேட்டுவிட்டான் பிரஜன். ஆனால் பிரணீதாவால் அவனை அவ்வாறு அழைக்க முடியவில்லை. ஏதோ ஒன்று தடுத்தது. அப்படி அழைக்காமல் விடப்போவதில்லை என்று பிரஜனும் விளையாட்டாகவே சபதம் எடுக்க நாட்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாகவே நகர்ந்தன அவர்கள் இருவருக்கும். விஸ்வாவும் குணசேகரனும் பிரஜன் இருந்த இடத்தின் எல்லை வரை வந்துவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் எங்கே போயிருப்பார்கள் என்பதை அறியத்தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்தது. ஏனெனில் கடைசியாக பிரஜனை பார்த்தது காட்டின் எல்லை பகுதியில். அதை தாண்டி உள்ளே போக வேண்டும் எனில் அடர்த்தியான காட்டுப்பகுதியை தாண்டி ஆக வேண்டும். விவரம் அறியாதவர்கள் உள்ளே சென்றால் திரும்பி வரவே முடியாது. அத்தனை ஆபத்து நிறைந்த இடம் அது. காட்டில் நன்கு பழகிய அந்த ஊரை சேர்ந்த ஒரு சிலரை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக அலசினார்கள். காட்டிலேயே கூடாரம் அமைத்து கொண்டு தன்னுடைய ஆட்களின் மூலம் அவர்களை தேடினான் விஸ்வா. அப்படி அவன் காட்டையே சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் பிரஜன் அவன் கண்ணில் பட சற்று இடைவெளி விட்டு அவனை பின்தொடர்ந்தான் விஸ்வா. வீட்டில் பிரணீதாவை தனியாக விட்டு வந்திருக்கும் அவசரத்தில் விஸ்வா தன்னை தொடர்ந்து வருவதை உணராமல் போனான் பிரஜன். தானாகவே அவர்கள் இருவரும் தங்கியிருக்கும் இடத்தை விஸ்வாவுக்கு தெரியப்படுத்தி விட்டான். பிரஜனும் பிரணீதாவும் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த விஸ்வாவுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. கண்டுபிடித்து விட்டேன். இதற்காகத்தானே இத்தனை பாடும். எத்தனை நாட்கள் ஆனது இதற்கு. இந்த முறை சிறு குறையும் கூட நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். பிரஜனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவனுக்கு தெரியாமல் கண்காணித்ததில் வாரத்தில் ஒரு நாள் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு வெளியே செல்வதை கண்டு கொண்டவன் அவன் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள் நுழைய திட்டமிட்டான்.
என்னதான் காட்டுக்குள் தனியாக இருந்தாலும் பிரஜன் இருக்கும் பொழுது அவள் விரல் நகத்தை கூட தன்னால் தொட முடியாது என்பது விஸ்வாவுக்கு நன்றாக தெரியும். அதுபோல தகுந்த ஆயுதங்களோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லாமல் இப்படி காட்டுக்குள் தனித்து பிரஜன் இருக்க மாட்டான் என்பதும் விஸ்வாவுக்கு தெரியும். மனதில் இத்தனை நாட்களாக அவன் தேக்கி வைத்திருக்கும் வெறி தீர வேண்டும் எனில் அவனுக்கு பிரணீதாவை தனியாக சந்திக்க வேண்டும். முதலில் பிரணீதா, அதன் பிறகு அந்த பிரஜனின் கதையை பொறுமையாக கூட பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது அவனுடன் இருக்கும் ஆட்களில் ஒரு சிலர் குணசேகரனின் ஆட்கள். பிரஜனுக்கு ஆபத்து விளைவிக்கும் வண்ணம் நான் ஏதாவது செய்தால் நிச்சயம் குணசேகரனுக்கு தகவல் போய்விடும். அதனால் காரியம் கெட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல தன்னுடைய இரையை கவ்வி பிடிப்பதற்கு காத்திருக்க தொடங்கினான் விஸ்வா. அவன் எதிர்பார்த்ததைப் போலவே பிரஜனும் கிளம்பி வெளியே போக குணசேகரன் ஆட்களை பிரஜனின் பின்னால் அனுப்பி வைத்துவிட்டு தனியாக இருக்கும் பிரணீதாவை தேடி வீட்டிற்குள் நுழைந்தான் விஸ்வா. பிரஜன் வெளியே செல்ல அவன் வருவதற்குள் வீட்டை சுத்தம் செய்து விடலாம் என்று வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் பிரணீதா. அன்று காலையில் ஆற்றில் பிடித்த மீன்களை எடுத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சுத்தம் செய்து மசாலா தடவி கொஞ்ச நேரம் வைத்திருந்தால் அவர் வந்ததும் சமைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணியவள் அந்த வேளையில் மும்மரமாக இறங்கி இருக்க கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. இப்போதானே வெளியே கிளம்பி போனார், எதையும் மறந்துட்டாரோ என்று கேள்வியாக எட்டி பார்த்தவள் அங்கே விஸ்வாவை கண்டதும் ஸ்தம்பித்து போனாள். இவன் எப்படி இங்கே என்று அவள் அவனை பார்க்க அதே நேரம் விஸ்வாவும் அவளை பார்த்தபடியே கதவை தாளிட்டான். நீ எப்படி இங்கே என்று கேட்டாள். ஏன், என்னை எதிர்பார்க்கலையா? இங்கே வேற யாரை எதிர்பார்த்த? உன் புருஷனையா? அவனை இனி உன்னால் பார்க்கவே முடியாது என்றான் கோபத்துடன். என்ன உளறல் இது என்று கேட்டாள். எது உளறலா? உனக்கு அப்படி தாண்டி தோணும். உன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றி வரேன்ல என்றான். பழைய கதை வேண்டாம் விஸ்வா, நான் இப்போ இன்னொருத்தரோட மனைவி. நீங்கள் இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. பேசியபடியே பிரணீதாவின் பார்வை விஸ்வாவை அளவிட்டது. முகமெல்லாம் தாடி வளர்ந்து உடல் இளைத்து முன்பை விட முகம் அதிகமாக பொலிவை இழந்து காணப்பட்டது. தன்னை மறக்க முடியாமல் தேடி அலைந்ததன் விளைவு போலும். இது எடுத்துச் சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடும் என்று எண்ணினாள் பிரணீதா. மனைவி தாலி கட்டிட்டான், அவ்வளவுதானே? அதை கழட்டி எரிஞ்சிட்டு என்னோட கிளம்பு பிரணீதா என்றான். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. அவர் வருவதற்குள் இங்கிருந்து கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அவள் எச்சரிக்கை செய்ய அவளை கேலியாக பார்த்தான் விஸ்வா. அவனால் இப்போதைக்கு இங்கே வர முடியாது. நீ உடனே என்னோட கிளம்பு, நாம் கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்றான். ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்க போல. அவர் கட்டின தாலியை கழட்டி வச்சிடலாம். ஆனால் வயிற்றில் வளர்றது அவரோட வாரிசு, அதை என்ன செய்யலாம்னு இருக்கீங்க என்று பிரணீதா நிறுத்தி நிதானமாக கேட்டபடியே தன்னுடைய வயிற்றை மென்மையாக தடவ விஸ்வாவின் முகம் பயங்கரமாக மாறியது. என்ன, குழந்தையா? எப்படி? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ பொய் சொல்லுற, என்னை ஏமாத்த பார்க்குற. விஸ்வாவின் முகத்தில் நிதானம் போய் பதட்டம் வர தொடங்கியது. பொய் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. என் வயிற்றில் அவரோட வாரிசு வளருது, அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதுதான் உண்மை. இப்போவாவது உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்னை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க என்றாள் பிரணீதா. என்னடி விட்டா பேசிக்கிட்டே போகிற? என்ன வேற ஒருத்தைய கல்யாணம் செஞ்சுக்க சொல்கிறியே? நீ அவனை தூக்கி போட்டுட்டு வாடி. இப்போ என்ன, உன் வயிற்றில் அவனோட குழந்தை வளருது, அதுதானே உன் பிரச்சனை? என்னோட வா. ஒன்று அந்த குழந்தைய அழிச்சிடலாம், அது முடியாதுன்னா அந்த குழந்தைக்கு நானே அப்பனா இருந்துட்டு போகிறேன் என்று விஸ்வா பேசிக்கொண்டே போக பிரணீதாவுக்கு அருவரப்பில் குமட்டி கொண்டு வந்தது. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க விஸ்வா. நானும் அவரும் கணவன் மனைவி. எங்களோட காதலின் அடையாளம்தான் இந்த குழந்தை. அதுக்கு இன்னொருத்தர அப்பாவா எப்படி அடையாளம் காட்ட முடியும்? என்னோட கணவரை தவிர வேற யாரும் என்னையோ என்னுடைய குழந்தையோ சொந்தம் கொண்டாட முடியாது என்று பிரணீதா அழுத்தம் திருத்தமாக பேச விஸ்வாவின் வெறி அதிகரித்தது. கண்கள் ஆத்திரத்தில் பளபளக்க அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான் விஸ்வா. தன்னை நோக்கி வரத் தொடங்கியதும் பிரணீதா ஒன்றும் பயந்து போய்விடவில்லை. இத்தனை நாளில் பிரஜன் அவளுக்கு கற்றுத்தந்த விஷயங்களில் முதன்மையானது பயத்தை வெளியில் காட்டாமல் எதிரியை வெல்லும் தந்திரத்தை தான். அவன் நெருங்க தொடங்கியதுமே பதட்டமில்லாமல் அவளது மூளை சிந்திக்க தொடங்கியது. பிரஜன் எப்படியும் அரை மணி நேரத்தில் திரும்பி விடுவார், அதுவரை மட்டும் இவனை சமாளித்தால் போதும் என்று எண்ணியவள் அவனிடமிருந்து தன்னை காத்து கொள்ள ஆயுதம் எதுவும் சிக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்வையால் அலசியபடி அவனிடம் பேச்சு கொடுத்தாள். விஸ்வாவும் அவளது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அவள் பேச்சிலிருந்த தெளிவு, கண்களில் இருந்த தீர்க்கம், இது அனைத்தும் அவனுக்கு இன்னும் கோபத்தை தூண்டியது. இது நல்லதில்லையே. இவள் இப்படி முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கக்கூடாது. எல்லாம் அந்த பயலோட வேலை.
முதல்ல இவளை என் வசம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம்தான் அவனை கவனிக்க முடியும் என்று எண்ணி இவளிடம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவன் பாய்ந்து அவளின் தலைமுடியை கொத்தாக பற்றி கொண்டான். தப்பிவிடலாம் என்று எண்ணி ஓடியவளால் அதற்கு மேல் அசைய முடியாமல் போக வழியில் முகம் சுளித்தாள் பிரணீதா. என்னடி, ஏன்கிட்ட உன்னோட திமிரை காட்டுறியா? நான் யாரு, என்னோட லெவல் என்ன இருந்தும் பைத்தியக்கார மாதிரி உன்னோட பின்னாடி நான் சுத்தினேன்னா என்னை விட அவன் உனக்கு வசதியாக போயிட்டானா? அப்படி என்னடி செஞ்சுட்டான் உனக்கு? கடைசியாக சொல்கிறேன், அவனை விட்டுட்டு என்னோட வந்துடு, இல்லைன்னா இதுதான் உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் என்று மிரட்ட வழியில் முகம் சுளித்தாலும் அவனது மிரட்டலுக்கு அஞ்சவில்லை பிரணீதா. எப்படி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் என்னோட முடிவு இதுதான். தேவையில்லாமல் இப்போ நீங்கள் தான் ஆபத்தில் சிக்கிக்க முயற்சி செய்கிறீங்க. அவர் இல்லாத அவரோட வீட்டுக்கு வந்து என் மேலே கையை வச்சது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்து உயிரோட திரும்ப முடியாது என்று கண்களில் நம்பிக்கையை தேக்கி வைத்து கொண்டு அவள் பேச விஸ்வாவின் ஆத்திரம் எல்லை கடந்தது. அவளது முடியை கொத்தாக பற்றிய அவளது கன்னங்களில் மாறி மாறி அறைந்தான். அவனை பற்றி என்கிட்ட உயர்வா பேசாதடி, அவன் என்ன பெரிய இவனா? நானும் பார்க்குறேன் உன்னை இன்னைக்கு எப்படி காப்பாத்துறான்னு என்று கத்தியவன் வாங்கிய அடிகளில் சோர்ந்து போய் கிடந்தவளை அப்படியே தள்ளி கொண்டு போய் அங்கிருந்த சேரில் அவளது புடவை முந்தானையால் கட்டி போட்டான். பிரணீதா பிரஜனை பற்றிய உயர்வாக பேச பேச அவனது வெறி அதிகமானது. பிரணீதாவின் கண்முன்னே அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணியவன் அவனது ஆட்களை பிரஜனை பின்தொடர்ந்து வந்து அவனை கொல்லும் வேலைக்கு பதிலாக வெறுமனே பின்தொடரும் வேலையை மட்டும் கொடுத்தான். முன்னரே அவனை கொல்லும்படி சொல்லியிருந்ததை மாற்றி இப்பொழுது அளவு கடந்த ஆத்திரத்தின் காரணமாக அப்படி ஒரு முடிவை எடுத்தான் விஸ்வா. அதே நேரம் வெளியில் சென்றிருந்த பிரஜன் ராமச்சந்திரன் ஐயாவை அழைத்து கொண்டு காட்டுக்குள் வந்து கொண்டிருந்தான். பிரணீதாவுக்கு உங்களை கூட்டிட்டு வரப்போறேன்னு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று பேசிக்கொண்டே திரும்பியவனின் கண்களில் அவனை பின்தொடர்ந்து வந்த குணசேகரனின் ஆட்கள் பட நொடியில் சுதாரித்தான். விஷயத்தை சொல்லி ராமச்சந்திரன் ஐயாவையும் பதட்டமடைய செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன் காட்டில் அவர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வீட்டின் உள்ளே ஆவலுடன் நுழைந்த பொழுது அங்கே கண்ட காட்சியில் அவன் இதயம் துடிக்க மறந்து போனது. இதழோரம் ரத்தம் கசிய சற்றே கண்கள் மேலே சொருகிய நிலையில் சேரில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பிரணீதாவை கண்டதும் தன்னை மறந்து அவளை நோக்கி ஓடினான். அம்மூ என்று அவனின் கதறல் வீடு முழுக்க எதிரொலிக்க அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவன் பின்னோடு வந்த விஸ்வாவை கவனிக்க தவறிவிட பிரஜன் எதிர்பாராத நேரம் அவனது பின்னந்தலையில் தாக்கினான். வலியில் பிரஜன் துடித்த அந்த ஒரு நொடியில் சட்டென்று பிரஜனை கீழே தள்ளிவிட்டு பிரணீதாவின் புறம் நகர்ந்து துப்பாக்கியை அவளது நெற்றி போட்டில் வைத்து அழுத்தினான் விஸ்வா. எனக்கு உன் மேலே இருக்க கோபத்துக்கு என் கையாலேயே உன்னை அடித்து கொல்லணும்னு போல வெறி இருக்கு. ஆனால் உன்னோட சாவு வேற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நெஞ்சம் எனக்கு கெடுதல் செஞ்சிருக்க நீ. நான் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய அவளை கடைசி நிமிஷத்தில் உள்ளே புகுந்து தூக்குனியே, அது எவ்வளவு பெரிய தப்பு. இவளை உடனே தேடி வர முடியாதபடி என்னை ஒவ்வொரு இடமா தேடி அலைய விட்டியே, அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கி வச்ச, ஜெயிலுக்கு தள்ளுன, ஒரு நாள் 2 நாள் இல்லை மாச கணக்கில் அவளை உன்னோட வச்சிருந்து அனுப்பி வச்ச. அதுக்கு பிறகும் கூட இந்த அனாதையை கல்யாணம் செஞ்சு இவளுக்கு வாழ்க்கை பிச்சை போட நான் தயாராக தான் இருந்தேன். ஆனால் இவ என்னை கல்யாணம் செஞ்சுக்க மறந்துட்டு உன்னை தேடி வந்தா. சரி, அதுக்கப்புறமாவது அவளை தூக்கலாம்னு பார்த்தா எந்நேரமும் கோழி தன்னுடைய குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி உன்னோட பாதுகாப்பு வளையத்திலேயே வச்சு இருந்த. ஒரு வழியா இப்போ வந்து கேட்டா புருஷன்னு சொல்றா, காதல்னு சொல்றா, குழந்தைன்னு சொல்றா. என்னை பார்த்தா கேனைய மாதிரி இருக்கா? விஸ்வா பிரணீதாவின் தலையை பிடித்து உலுக்கியவாறே பேசிக்கொண்டே போக பிரஜனின் முகம் எரிமலையானது. அவ மேலே கை வைக்காத விஸ்வா, அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். எதுவா இருந்தாலும் என்னோட மோது. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்று புதைச்சிடுவேன். தலையில் இருந்து ஒழுகிய ரத்தத்தை கூட துடைக்க தோன்றாமல் முகம் இறுக பிரஜன் பேசிய பேச்சில் விஸ்வாவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. அவளை அடிச்சா உனக்கு வலிக்குதா? வலிக்கும், வலிக்கணும். அது தெரிஞ்சுதானே இவ்வளவு தூரம் காய் நகத்தினே. எல்லா விஷயத்திலையும் என்ன நீ முந்திக்கிட்ட. எல்லா விஷயத்திலையும் தெளிவாக இருந்த நீ உன்னோட சொந்த வீட்டிலேயே உனக்கு எதிரான ஆட்கள் இருக்கிறத மறந்துட்டியே. அதனால தான் என்னால் நான் நினச்சதை சாதிக்க முடிஞ்சது என்றான் விஸ்வா. அப்படியா என்று கேட்ட பிரஜனின் முகத்தில் இருந்த புன்னகை விஸ்வாவை பித்தம் கொள்ள செய்ய கையில் இருந்த துப்பாக்கியை பிரணீதாவின் நெற்றி போட்டில் வைத்து அழுத்தினான். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது பிரஜன், இனி என்னோட ஆட்டம் ஆரம்பம். நீ உயிரோட இருந்தா இவளை கூட்டிட்டு நான் எங்கே போனாலும் நீ விடமாட்ட. அங்கேயும் வந்து நின்று இவளை காப்பாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும் என்றவன் அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சில பொருட்களை எடுத்து வெளியே வைத்தான்.
இவர்கள் இருவருமே கவனிக்க தவறிய விஷயம் பிரஜனுடன் வீட்டுக்குள் வந்த ராமச்சந்திரன் அப்பொழுது அங்கே இல்லாமல் போனதைத்தான். விஸ்வா கவனம் முழுக்க பிரஜன் மீதும் பிரணீதாவின் மீதும் இருந்ததால் அவரை பற்றி இருவருமே மறந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரஜன் மீது ஒரு கண்ணை வைத்துக்கொண்டே வெகு கவனத்துடன் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து பிரணீதாவின் முகத்தில் ஊற்றினான். மயக்கத்தில் இருந்து கண் விழித்த பிரணீதா முதலில் பார்த்தது இரத்தம் முழுகும் தலையோடு தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் பிரஜனைத்தான். ஐயோ ரத்தம் என்று பதறியபடி எழ முயன்றவள் முடியாமல் போகவே அப்பொழுதுதான் கவனித்தாள் தன்னை சேரில் கட்டி போட்டு வைத்திருப்பதை. ஏய், என்னை அவிழ்த்து விடுடா. இப்பொழுது விஸ்வாவின் மீது இருந்த மரியாதை குறைந்து போய் அது வார்த்தைகளில் தெரித்தது. என்னடி, உனக்கு அவனை பார்த்ததும் தைரியம் வந்துருச்சா? மரியாதை குறையுது. இன்னமும் 2 பேரும் என்னோட பிடியில தான் இருக்கீங்க. ஒரு வார்த்தை அதிகமாக பேசினாலும் உன்னோட மூளை தெரிச்சிடும், ஜாக்கிரதை என்றும் மிரட்ட பிரணீதா கொஞ்சமும் அசரவில்லை. என்ன கொன்னுட்டு அவரை தாண்டி உயிரோட போயிடுவியா நீ என்று நக்கல் திறக்க அவள் பேசிய பேச்சு விஸ்வாவை உசுப்பி விட்டது. துப்பாக்கி முனை உன்னோட நெத்தி பொட்டில் அழுத்திக்கிட்டு இருக்கு. உன்னோட கண் எதிரில் அவன் இரத்த காயத்தோடு நிற்கிறான். அதுக்கப்புறமும் கூட உனக்கு பயம் வரலல்ல என்றான் விஸ்வா. முட்டாள், என் எதிரில் அவர் இருக்கும் பொழுது நான் எதுக்கடா பயப்படணும் என்ற அவளின் பேச்சில் ஆத்திரம் வர பெற்றவன் கைகளில் மறைத்து வைத்திருந்த பொருளை எடுத்து பிரணீதா அமர்ந்திருந்த சேரின் கைப்பகுதியில் வைத்தான். பிரஜன், இவ்வளவு தூரம் வந்த பிறகு உன்னை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எனக்கு வெறி வருதுடா. எதுக்கும் இருக்கட்டும்னு இதை கொண்டு வந்தேன் என்று கூறியபடி அவன் எடுத்து வைத்தது சிறிய அளவிலான கூரிய கத்தியும் விஷபாட்டிலும். இது எதுக்கு என்று உள்ளூர பயத்துடன் பிரணீதா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தொடர்ந்து பேசினான் விஸ்வா. உலகத்திலேயே யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது பிரஜன். உனக்கு நான் அப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கேன். உன்னோட மரணம் இந்த 2இல் எதனா இருக்கணும்னு நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று அழுட்டல் இல்லாமல் சொன்னவனை கண்டு பிரஜனின் புன்னகை கொஞ்சமும் மாறவில்லை. என்னடா சிரிக்கிற? பயம்னா என்னன்னே தெரியாதா உனக்கு? சொல்லு, இந்த 2இல் எதை எடுத்து உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போற? என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காத. அந்த இடத்திலிருந்து நீ ஒரு அடி நகர்ந்தாலும் இவளை கொன்னுடுவேன் என்று எச்சரிக்க பிரணீதாவின் முகம் இரத்த பசையின்றி வெளுத்து போனது. வேண்டாம், அவன் சொல்வதை கேட்காதீங்க. வேற ஏதாவது வழி நிச்சயமா இருக்கும், யோசிங்க என்று பிரஜனை தூண்ட விஸ்வா எதை பற்றியும் யோசிக்காமல் பிரணீதாவின் காலை சுட்டுவிட்டான். கத்துடி, இன்னும் நல்லா கத்து. என்ன பிரஜன், இப்போ அதை நான் சொன்னதை கேட்க போறியா இல்லையா என்று பேசியபடியே அவளது நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து அழுத்த கண்களை மூடி ஒரு நொடி அமைதியாக இருந்த பிரஜன் அமைதியான முகத்துடன் விஸ்வாவை நோக்கி பேசத் தொடங்கினான். கத்திய கொடு விஸ்வா என்று கேட்டான் பிரஜன். குட் டிசிஷன், பட் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோ. கத்தியை என் மேலே எறிகிறேன்னு நினச்ச அப்புறம் இவளை நீ உயிரோடவே பார்க்க முடியாது, சொல்லிட்டேன் என்று எச்சரித்தபடியே கத்தியை பிரஜனின் அருகில் காலால் நகர்த்தி விட்டான். பிரஜனின் காலுக்கு அடியில் வந்த கத்தியை நிதானமாக எடுத்த பிரஜன் பிரணீதாவை மட்டுமே இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பார்வையில் இருந்த உறுதி கண்டு பிரணீதாவின் அடிவயிறு பிசைந்தது. சும்மா மேலே கோடு போடாத, சரியா மணிக்கட்டு நரம்ப வெட்டிக்கணும். நீ இவ கண்ணு முன்னாடியே துடி துடிச்சு உயிரை விடணும். நானும் அவளும் கண்குளிர பார்க்கணும், புரிஞ்சுதா என்றும் விஸ்வா பிரஜனை மிரட்ட பிரணீதாவை காதலோடு பார்த்த பார்வையை கொஞ்சமும் மாற்றாமல் அவன் கைகளில் மணிக்கட்டு பகுதியை அறுத்து கொண்டான். ரத்தம் குபு குபுவென்று வெளியேறத் தொடங்க அதே புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான் பிரஜன். மாமா என்ற பிரணீதாவின் அலறல் அந்த காட்டுப்பகுதி முழுமையிலும் எதிரொலித்தது. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.